ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். மீச்சாங் புயலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ ஆக்சிடென்டலி பார்த்தீங்கன்னா என்னோடய கிம்பிள் மைக் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஜஸ்ட் வந்துட்டு மொபைலில் அப்படியே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் டேரெக்டாக. நிறையா வாய்ஸ் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது கொளத்தூரில் என்னென்ன ஷாப்ஸ் ஓப்பனில் இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சும்மா மேலோட்டமாக அப்படியே தான் காமிக்க போகிறேன். ஒரு சில பேரை வீடியோவும் நான் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு சில கடைகள் வந்துட்டு வீடியோவும் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மீச்சாங் புயலுக்கு அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் பேக் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு மறுபடியும் கடைலாம் வந்துட்டு ஆக்டிவாக செயல்பட்டுருக்கு. ஸோ என்னென்ன கடைகள் ஓப்பனில் இருக்குது, இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ இந்த வீடியோ நான் சண்டே தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னென்ன கடைகள் ஓப்பனில் இருக்குது, என்னென்ன ஃபிஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்குன்றது இந்த வீடியோவில் ஜஸ்ட் அப்படியே வாக் த்ரூ மாதிரி காட்டுறேன். எந்த ஒரு கடையும் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கவர் பண்ணல. ஆஸ் யூஷுவல் அப்படியே வாக் த்ரூ மாதிரி காட்டுறேன். ஏன்னா என்கிட்ட எதுவுமே இப்போதைக்கு திங்ஸ் இல்லை, மைக் மாதிரியான திங்ஸ் இல்லை. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ கொளத்தூர் உள்ள நம்ம என்ட்ரு ஆகிறோம். அதாவது ரெட்டேரி பக்கமாக வந்தேன் நான். ஸோ என்னென்ன ஷாப்ஸ் ஓப்பனாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பேக்கெட் ஃபிஷ் ஷாப் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபிஷ் ஷாப் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும், எதுவுமே கிம்பிள்லாம் கொண்டு வரல நான். இங்கே ஒரு பேக்கெட் ஃபிஷ் ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டேங்க் ஃபிஷ் ஷாப் இருக்குது. ஸோ இங்கே வந்து டேங்க் ஷாப்லாம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேக்கெட் ஃபிஷ் ஷாப், அங்கே ஒரு பேக்கெட் ஃபிஷ் ஷாப், இங்கே ஒரு பேக்கெட் ஃபிஷ் ஷாப். ஸோ மோஸ்ட்டாக எல்லா ஷாப்பும் திறந்துருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. மோஸ்ட்டாக எல்லா ஷாப்பும் திறந்துருக்கு. ஸோ சரண் அக்வேரியம், ஸோ இந்த ஷாப்பும் திறந்துருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிப்ரா இருக்குது. லிப்ராவும் திறந்து தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டேங்க் செய்கிற கடை, அதாவது நம்ம சரண் அக்வேரியமோட டேங்க் செய்கிற கடை. அதுக்கப்புறம் மற்ற டேங்க் செய்கிற கடலாமும் அடுத்தடுத்து திறந்துருக்கு. மோஸ்ட்டாக எல்லா ஷாப்ஸும் திறந்து தான் இருக்குது. ஆஃப்டர் டேமேஜ் வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லோரும் ரிக்கவர் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ் விக்னேஷ் அக்வேரியம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷனோட ஒரு புது கடை திறந்துருக்காங்க. ஸோ டேங்க் ஷாப்லாமும் இங்கே இருக்குது. அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ரைட் அக்வேரியம்னு ஒரு ஷாப் திறந்துருக்காங்க. நிறைய புது ஷாப்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு ஷாப் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேங்க்லாம் விற்கிறாங்க, டேங்க்கு கேஜஸ்லாம் விற்கிறாங்க. நம்ம தனுஜா ஸ்டோன்ஸ், ஏஞ்சல் ஸ்டோன்ஸ் அந்த முனையில் இருக்குது. தனுஜா ஸ்டோன்ஸ் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் விற்கும் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஷாப் இதுவும். ஸோ டேங்க்லாம் வாங்கணுன்னா இந்த ஷாப்பில் வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திறந்துருக்கு. ஸோ எல்எஸ் அக்வேரியம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேக்கெட் ஃபிஷ் ஷாப் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக எல்லா ஷாப்பும் வந்து திறந்து தான் இருக்குது. கொஞ்சம் வீடியோ ஷேக்கியாக தான் இருக்கும். அப்புறம் பிக்மி அக்வேரியம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஷாப். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் ஷாப் இருக்குது. ஸோ டேங்க்லாமும் ஆஸ் யூஷுவலாக சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீல் வார்ம் ஷாப்பு. ஸோ ஆஸ் யூஷுவல் இவங்களும் வந்துட்டு வார்ம்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. மீச்சாங் புயலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் வார்ம்ஸ் அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா டாஃப்னியா கல்ச்சரு. இப்போதைக்கு பிளட் வார்ம்ஸ் எந்த ஏரியிலையும் கிடைக்கல. பட் சப்போஸ் நீங்கள் மீல் வார்ம் அது மாதிரி வாங்குறதா இருந்தால் மீல் வார்ம் இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் வினிகரில் தானே இது. ஸோ இது வந்து வினிகரில். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வார்மு. ஸோ புயலுக்கு அப்புறம் எப்படிப்பா இருக்குது, சேல்ஸ் எப்படி இருக்குது? ஆஸ் யூஷுவலாக நார்மலாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஷாப்பில் போகல, வரவங்க வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகே. அதுக்கு மெயினாக பிளட் ஆர்ம்ஸ் நைஃப் வார்ம் தான் நல்லா போகும். அதுதான் நிறைய விற்கும். இல்லைன்னொடனே ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஓகே ஓகே. புயல்னால ஏதாவது பாதிப்பு இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்குது. லாஸு ஃபார்ம் அந்த ஃபிஷ் எல்லாமே போயிடுச்சு. திரும்பி முதல்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் நீங்கள் ஃபார்ம் வச்சுருக்கீங்க இல்லையா? ஃபார்ம் வச்சுருக்கேன். ஃபார்ம் எல்லாம் போயிடுச்சு.
ஓகே ஓகே. இப்போ இந்த வார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வீட்டில் தான் இது இது பண்ணது ஹைட்டாக தூக்கி வச்சுட்டோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபிஷ் எப்படி எடுத்து வைக்க முடியும் அவ்வளோ ஃபிஷ். ஆமாம். கவர் கட்டி போட்டாலும் வைக்கவும் இடம் இல்லை. அதனால் எல்லாம் போயிடுச்சு. க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம். மெஸ் மாதிரி போட்டு இதே மாதிரி மூடி வச்சுருப்போம். ஓப்பன் ஆகி ஒரு அடி மேலே தண்ணி ஓடிச்சு. வெளியில் வந்து எல்லாம் போயிடுச்சு. ஓகே ஓகே. இப்போ சேல்ஸ் ஆஸ் யூஷுவல் ஆகிடுச்சு நார்மலாக மட்டும் தான் போதுன்றதால டல்லு தான். நம்மளுக்கு டல்லு மார்க்கெட் எப்படின்னு போல தான் இருக்குது. ஓகே ஓகே. மெயின்ன்றதால வார்ம்ஸ்லாம் இல்லை. நானும் சுற்றி பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன் கடைசியாக. நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு பார்த்தா உங்ககிட்டயுமே இல்லை. எங்கள் வீட்டுக்கிட்ட எதுவுமே கிடைக்கிறதில்ல. இங்கே கிடைக்கும்னு தான் வந்தேன். பிளான்ட்டில் ஃபுல்லாக தண்ணின்றதால அங்கேயே இறங்குறது. அது மறுபடியும் கல்ச்சரானால் தான் வரும் இல்லையா? ஓகே. கஷ்டம் எப்படியும் ஒரு மாதம் ஆகிடும். ஓகே. அதுக்கு அடுத்தது நம்ம குட்டி பசங்க பீட்டா ஃபிஷ் ஷாப் இருக்குது. ப்ரோ வெள்ளம்லாம் பாதிச்சதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது ப்ரோ? வீட்டுள்ளலாம் ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் மலையிலே போயிடுச்சு. பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம ஷிப்மெண்ட் எடுக்கிறதுனால இம்போர்ட்டர்னால இப்போ இந்த வீக் வந்த ஸ்டாக்லாம் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டாக் முன்னாடி இருந்த ஸ்டாக்லாம் ஒரு 300 ஃபிஷ்ஷஸ் எல்லாமே போயிடுச்சு. ஓ. ஏன்னா இது சொன்னால் நம்ப மாட்டாங்க. உண்மையாக நான் வீடியோ கூட வச்சிருக்கேன். வீட்டுள்ள இவ்வளோ தண்ணி இடுப்பளவு. நம்மள உள்ள வந்து கொளத்தூர்ல வந்து டவுன்ல தான் நம்ம வீடு இருக்கு. எப்பவுமே தெரியும் வந்தது இல்லை தண்ணி. இந்த வாட்டி ரொம்ப பெரிய மழைனால ரொம்ப தண்ணி இருக்கும். நம்ம கடையாண்டே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் தண்ணி இருக்கும். இங்கே ஹைட்டு தண்ணி இங்கே வண்டி ஹைட்டு தண்ணி இங்கே கரண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் எட்ஜஸ்லேருந்து நம்ம இங்கே உள்ள என்எஸ்கே கடை வரையும் ஃபுல்லாக வாட்டர். ஏன்னா இந்த மரம்லாம் ஊண்டு இருந்தது. நான் வந்து பார்த்தேன் ஃபுல்லாக இவ்வளோ தண்ணி. ஃபுல்லாக வீட்டுள்ள கூட நிறைய தண்ணி வந்துச்சு. அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ எப்படி ஓரளவுக்கு ரிகவர் ஆகிட்டிங்களா? எல்லாமே ரிகவர் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ரெகுலராக இங்கே போனதுனால போட்டிருக்கோம். அதனால் வந்து இப்போ வந்து ஸ்டாக் நேற்று வந்து ஸ்டாக். இது முன்னாடி ஒரு ஷிப்மெண்ட் அந்த ஸ்டாக்கு போன வாரம் இருந்தது. இது இந்த வாரம் அந்த ஸ்டாக். இப்போலாம் வீக்லி ஷிப்மெண்ட் வருது. ஓகே. அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்து மழைனாலே இப்போ லிமிட்டாக தான் ஸ்டாக் எடுக்கிறோம். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஃபுல்லாகவே இதுவாக தான் இருக்குது. ஆமாம். அதனால் கொஞ்சம் இதுதான். அது இல்லாமல் கஸ்டமரை சப்போர்ட் கொஞ்சம் பண்ணுறாங்க. அதனால் நம்மளுக்கு இதுவாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மழை பெஞ்சதுனால ஃபிஷ்ஷஸ் இருக்குமா நல்லா இருக்குமான்ற ஒரு டவுட் இருக்கும். அதுக்காக தான் நான் வீடியோ. நம்ம இந்தியன் பிரீட் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக காலி முக்கால்வாசி ஃபார்ம்ஸ் வந்து போயிடுச்சு. தண்ணினால எல்லாம் இதுவாகி போயிடுச்சு. இப்போ நம்ம இம்போர்ட்டர்னால அங்கேருந்து வரதுனால அந்த ஸ்டாக் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே இது எடுத்து ப்ரீட் பண்ணுறவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரீடிங். இதுக்கப்புறம் ரெடி ஆகி வரும். ஓகே ஓகே. ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி வருவோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு இல்லை. நிறைய ஃபார்ம்ஸ் அஃபெக்ட் ஆனதுனால. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உதயம் அக்வாட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே மூவ் பண்ணுவோம். இங்கே ஒரு பேக்கெட் ஃபிஷ் ஷாப் இருக்குது, வின் அக்வாட்டிக்ஸ்னு. அப்புறம் நம்ம பெஸ்ட் அக்வேரியம், க்ரீன் அக்வா எல்லாமே. க்ரீன் அக்வாவில் பாருங்கள் அந்த இது இருக்குது, லைன் ஹெட் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்தியன் ஓஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஹை வேர்ல்டு அக்வா சிஸ்டம்ஸ். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் அக்வாட்டிக்ஸ் இருக்குது. அப்புறம் அக்வா வேர்ல்டு. ஸோ இந்த கடையுமே திறந்துருக்கு. மெரெயின் வேர்ல்டு அக்வேரியம் இப்போதைக்கு மூடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அக்வா வேர்ல்டு, ஜேகே அக்வேரியம், மெரெயின் அக்வாட்டிக்ஸ். ஸோ மெரெயின் வேர்ல்டு அக்வேரியம் வந்துட்டு லஞ்சுக்காக மூடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன் அக்வேரியம். இவங்ககிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்ஸு, கேஜஸ்ஸு, ஆக்சசரிஸ்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷாப் இருக்குது. இது வந்து பெட் ஷாப்பு. பேர்ட்ஸு, பெட்ஸ்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிளட் வார்ம் ஷாப்பு. இவங்ககிட்டையுமே வந்துட்டு பிளட் வார்ம்ஸ்லாம் இல்லை. இங்கே ஒரு பேக்கெட் ஃபிஷ் ஷாப் இருக்குது. ஸோ பிளட் வார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. இவங்ககிட்டையுமே பிளட் வார்ம்ஸ் இல்லை. அவங்ககிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா டாஃப்னியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஷாப்ஸ் பிபி ஃபிஷ் ஃபேக்ட்ரி, தனா தானிய கடை. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவரோட ஷாப்பு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருண் ப்ரோவோட ஷாப்பு. ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன், லஞ்சுக்கு போயிருக்கிறதா தெரில. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு பேர்ட்ஸ் கடை இருக்குது. நிறைய கடை வந்து புதுசாக திறந்துருக்காங்க. ஸோ மெரெயின் அக்வாட்டிக்ஸ், அதுக்கப்புறம் சரஸ்வதி அக்வேரியம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாஃப்ரி அக்வேரியம். இவங்ககிட்ட ஃபிஷ்ஷஸ் இருக்குது, பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற அக்வேரியம் ஷாப் டேடி அக்வேரியம், எஸ்ஆர் அக்வாட்டிக்ஸ். ஸோ டேடி அக்வேரியம் இருக்குது.
வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்றது மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் ஃபிஷ்ஷஸ்லாம் விற்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் விற்கிற கடை இங்கே இதெல்லாம். ஸோ இவங்ககிட்டலாமும் நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேர்ட்ஸ் கடை இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டெக்கரேட்டிவ்ஸ் கடை இருக்குது. அப்புறம் அக்வாட்டிக் வேர்ல்டு, ஓம் சாய் அக்வாட்டிக் வேர்ல்டு இருக்குது, அதுவுமே ஓப்பனில் தான் இருக்குது. அவங்கக்கிட்டேயும் ஆஸ் யூஷுவல் ஃபிஷ்ஷஸ் ஸ்டாக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜங்ஷனில் இருக்க பேக்கெட் ஃபிஷ் ஷாப்பு. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் சேல் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டிருக்காங்க. சிச்லெட்ஸ்லாமே போட்டிருக்காங்க இந்த ஷாப்பில். அப்புறம் அங்கே ஒரு பேக்கெட் ஃபிஷ் ஷாப் இருக்குது. இது வந்து விமல் ஃபைட்டர்ஸு, இவங்ககிட்டயும் ஆஸ் யூஷுவல் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஷாப் இங்கே வந்து நம்ம யூஸ்வலாக நிறைய ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருக்கோம். இவங்ககிட்டயும் வந்து பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். அப்புறம் இங்கே டேங்க் ஷாப் இதெல்லாம். ஸோ மோஸ்ட்டாக எல்லா கடையும் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஃபிஷ் டாக்டர் இந்தியா அவரை பார்ப்போம். இது வந்து ஃப்ளோரான் ஷாப்பு. ஸோ ஃபிஷ் டாக்டர் இந்தியா அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இல்லை இருக்காரா தெரியல. ஸோ ஷாப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்வா ஸ்டார் இருக்குது. அப்புறம் நம்ம ஏஎம் அக்வேரியம். ஸோ ஃபிஷ் டாக்டர் அவரை பார்க்கலான்னு வந்தேன், இல்லை போல இருக்குது, லஞ்சுக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்ச் டைமாக வந்துட்டேன் போல இருக்குது. பட் ஷாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. இது வந்து எஸ்எம் அக்வேரியமு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேக்கெட் ஃபிஷ் ஷாப் இந்த ஒரு ஷாப் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்கே அக்வேரியம். அப்புறம் இங்கே ஒரு டேங்க் ஷாப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 ஷாப் இருக்கும். நம்ம யூஸ்வலாக என்ட்ரான உடனே வந்துட்டு இருக்கும். இங்கே ஒரு ஷாப் இருக்கும். ஸோ ருத்ரா அக்வேரியம்க்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஷாப் போடுவாங்க, அதுவும் இல்லை. அப்புறம் இந்த ஷாப் ஒன்று இருக்குது, அதுவுமே இல்லை. என்ட்ரன்ஸில் எல்லா ஷாப்புமே இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக எல்லா ஷாப்ஸுமே வந்து திறந்துருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ கொளத்தூரில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வாக் த்ரூ மாதிரி காமிச்சிருக்கேன். என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1-2 இன்டர்வியூஸ், அதாவது இங்கே கடை வச்சுருக்கவங்க எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் நான் காமிச்சிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ரீட்ஸ் எதுவும் வந்துட்டு அவ்வளோவா அவைலபிள் இல்லை பார்த்த வரைக்கும். நிறைய வந்துட்டு இம்போர்ட் பண்ணி தான் வந்துட்டு எல்லாருமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சில ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கொளத்தூருக்கு வந்து என்ட்ரன்ஸு. ஸோ இந்த சைட் தான் வந்து என்ட்ரன்ஸு. வில்லிவாக்கம்லேருந்து வந்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட்டேரி சைட் தான் வந்தேன். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காக. ஸோ ஃபுல்லாகவே ட்ரைன்ட் அவுட். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே எல்லா இடமும் வந்துட்டு வாட்ரு போய் ஆல்ரெடி எல்லோரும் வந்து பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வாங்கலாம். நிறைய பேர் வந்து இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் ப்ரீட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு கிடைக்காது, இம்போர்ட்டட் தான் நிறைய கிடைக்குது. எல்லாருமே அதான் சொன்னாங்க மோஸ்ட்டாக. அதாவது நான் பேசின வரைக்கும் வாக் த்ரூ வந்துட்டு நான் சும்மா எடுக்கணுன்றதுக்காக எடுத்தேன். ஏன்னா மைக்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ ஜஸ்ட்டு மொபைலில் அப்படியே டைரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இந்தியன் ப்ரீட்ஸ் கிடைக்காது. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.